ஐயா திரு ராசரத்னம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். இந்த ஆண்டு நடைபெற்ற உலக தமிழாசிரியர் மாநாட்டின் ஏற்பாடு குழு தலைவரும் கூட. அதாவது டொரண்டோவில் நடந்த தமிழாசிரியர் மாநாட்டு. மிக தமிழ் அறிவும் ஆற்றலும் தமிழுக்காக தங்களுடைய வாழ்நாளை முழுவதையும் செலவிட்டு கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் மத்தியிலே வீச கிடைத்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் சிக்கலில் இருக்கின்ற நிலைமையில் கூட தமிழ் மொழியை மேம்படுத்தி கொண்டு போக வேண்டும், அதற்காக வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து செயல்படுகின்ற பல அறிஞர்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தோடு தமிழையும் வளர்த்து கொண்டு போகின்ற மதிப்புக்குரிய முத்து மாறன் அவர்களுக்கும், இந்த மகாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கின்ற செல்வஜோதி அவர்களுக்கும், தமிழ் அறவாரியத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழி மிகவும் சிக்கலான நிலைமையில் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த தமிழ் மொழி கற்பித்தலில் இன்றைக்குள்ள சிக்கல்கள் என்ன என்பது கற்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு உலக நாடுகள் எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 14-15 கோடி தமிழர்கள் உலகில் இருக்கின்றார்கள். ஆனால் 8 கோடிக்கு மேல் தமிழை பேசவில்லை. தமிழ் மொழியை இழந்தவர்கள், நான் இங்கிருந்து தொடங்கினால் பிஜி தீவில் முழுமையாக தமிழ் அழிந்துவிட்டது. அங்கே கிட்டத்தட்ட 40% தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் ஹிந்தி தான் பேசுகின்றார்கள். அப்படியே அந்த பக்கத்தால் போனோம் என்றால் கரிபியன் தீவுகளில் முழுமையாக தமிழ் அழிந்துவிட்டது. அவர்கள் பிரெஞ்சும் ஆங்கிலம் கூட தெரியாது, தமிழும் தெரியாது. இந்த நிலையில் இருக்கின்றார்கள். நான் வேர்களை தேடி என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசோடு பேசி சென்ற ஜூலை மாதம் கூட 100 தமிழ் பிள்ளைகளை மலேசியாவிலிருந்து கூட 6-7 பேர் வந்தார். அழைத்திருந்தேன் அவர்களுக்கு தங்களுடைய வேர்களை காட்டுவதற்காக. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது கூட அறியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். அதே போன்று தென் அமெரிக்கா, மொரீஷியஸ், ரியூனியன் இந்த நாடுகளில் தமிழ் அழிந்து கொண்டிருக்கின்றன. அங்குள்ளவர்களுக்கு தாங்கள் தமிழர்கள் தான் என்பது கூட தெரியாது. மொரீஷியஸுக்கு போனால் கூட இங்கே ஐயா அடிக்கடி போவவர், அங்கு உள்ள பிள்ளைகள் கூட அந்த மொரீஷியஸ் மியூசியத்தில் பாண்டிச்சேரியில் இருந்து தமிழர்கள் வந்தார்கள் என்பதை பதிவு செய்த பதிவுகள் எல்லாம் இருக்கின்றது. நான் அங்கே ஒரு புத்தகம் வேண்டுவதற்காக அந்த வரவேற்பாளரிடம் போய் புத்தகம் வேண்டும் பொழுது, அம்மா தமிழ் தெரியுமா என்றால், இல்லை நாங்கள் ஹிந்து மொழி கூட தாய்மொழி ஹிந்து ஒரு ரிலிஜன் அம்மா, உங்களோட மொழி என்ன? ஹிந்து என்றால் ஹிந்தி தானே என்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் பேர் தமிழ் பெயர். கரிபியனில் உள்ளவர்கள் சாவித்திரி என்று கூட இருக்கின்றார்கள். தமிழ் பெயர், தமிழர்கள், தமிழ் தெரியாது. சரி, அது மாத்திரமா? எங்களுடைய தமிழர் தாயகங்களாகிய ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இந்த 2 நாட்டிலும் தமிழ் கட்டாய மொழி என்ற பற்றியால் வலிந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 2 வருடங்களுக்கு முதல் 47,500 பேர் தமிழ் செட்டியடையவில்லை. இதுதான் அங்குள்ள நிலைமை. சென்ற வருடம் 50,600 பேர் தேர்வு எழுதவில்லை. கடந்த வாரம் வந்த ஒரு அறிக்கை, தமிழ்நாட்டில் இது தாய்மொழி,
தமிழ்நாட்டில் தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்ற சூழலில் பிறந்த பிள்ளைகள் 60% தமிழை கற்க முன்வரவில்லை. தமிழ் தெரியாது. இங்கு கூட நீங்கள் எவ்வளவோ அறிஞர்கள் இருக்கின்ற ஒரு சபை இது. அதற்காக பாடுபடுபவர்கள் நாங்கள் எல்லாரும் அதற்காகத்தான் எங்களை வாழ்நாளை அர்ப்பணித்து பெயர் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ முத்து நடுமாறன் போன்றவர்கள் தொழில்நுட்பத்தில் எங்களுடைய மொழியை உயர்த்தி கொண்டு போகின்ற அறிஞர்கள். மலேசியா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் சார்ந்து அந்த பிள்ளைகளை கற்பிப்பதற்கு அவர்கள் எவ்வளவோ பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் தமிழ் பிள்ளைகள் தமிழை கற்க முன் வருகிறார்கள் இல்லை. இதற்கான காரணத்தை இந்த அறிஞர்கள் சிந்திக்க வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். இதற்காக பாடுபடுவார்கள். பொருளாதாரத்தில் நாங்கள் எவ்வளவு மேம்பட்டிருந்த போதும் ஒரு இனம் தன்னுடைய மொழியை கற்கவில்லையானால் அது பெருமைக்குரியதல்ல.